சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் எத்தனையோ நட்புகள், எத்தனையோ காதல்கள் என பல கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் திரைக்கதைகளை விட சுவாரஸ்யமானது கவிஞர்களின் நிஜ வாழ்க்கை நட்பு. அந்த வகையில் கவிஞர் கண்ணதாசன் மற்றும் நடிகை தேவிகா ஆகியோரின் நட்பு என்பது ஒரு தனி ரகம். ஆம், தேவிகா அவர்கள் 60களில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவர். அவரது கண்கள் பேசும் மொழி, அவர் வெளிப்படுத்திய நட்பு என திரையில் ஒரு கம்பீரமான நடிகையாக வலம் வந்தார். பல பெரிய நடிகர்களுடன் நடித்திருந்தாலும் அந்த துறையில் ஒரு பெண் கலைஞராக அவர் சந்திக்கும் சவால்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் அவருக்கு தேவைப்பட்டது. அங்கேதான் கவிஞர் கண்ணதாசன் ஒரு நண்பராகவும் வழிகாட்டியாகவும் அவருக்கு துணையாக இருந்தார். கண்ணதாசன் என்பவர் வெறும் கவிஞர் மட்டுமல்ல, மனித மனங்களை ஆழமாக புரிந்து கொள்பவர். தேவிகாவின் நடிப்பில் இருந்த அந்த நுணுக்கத்தை, அவருடைய தனிப்பட்ட வாழ்வின் வழிகளை சரியாக அடையாளம் கண்டவர் கண்ணதாசன். திரையுலகில் பலவிதமான விமர்சனங்கள் எழுந்தாலும் அதை தாண்டி இந்த இருவருக்கும் இடையே இருந்த நட்பு மிகவும் மரியாதைக்குரியதாக இருந்தது. கவிஞர் கண்ணதாசன் தேவியாக ஒரு நடிகரையா மட்டும் பார்க்கவில்லை, அவருடைய நுண்ணறிவை மதிக்கக்கூடிய ஒரு தோழியாக பார்த்தார். தேவிகாவும் கண்ணதாசனை தனது மனதிற்கு நெருக்கமான ஒரு மனிதராக, ஒரு ஆலோசகராக கருதினார். படப்பிடிப்பு தளங்களில் இந்த இருவருக்கு இடையே நடக்கும் உரையாடல்கள் மிகவும் ஆழமாக இருக்கும். சினிமா, வியாபாரம், வாழ்வின் தத்துவம் என பல விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். கண்ணதாசன் எழுதிய பல பாடல்களில் தேவிகாவின் சாயல் இருந்ததாக சொல்லப்படுவதுண்டு. ஒரு கவிஞன் தன் பாடலில் ஒரு பெண்ணின் குணாதிசயங்களை வர்ணிக்கும் போது அவர் பார்த்த, பழகிய ஒரு நல்ல ஆளுமையின் பின்பம் அங்கே வெளிப்படுவது இயல்பு. அந்த வகையில் தேவிகா கவிஞரின் படைப்பாற்றலுக்கு ஒரு ஊக்கமாக இருந்தார். திரையுலகின் வெளிச்சத்திற்கு பின்னால் இந்த நட்பு ஒரு தெளிந்த நீரோடை போல அமைதியாக பயணித்தது. இன்றைய சினிமா உலகோடு ஒப்பிட்டு பார்த்தால் அன்று கலைஞர்களுக்கு இடையே இருந்த அந்த புரிதல் ஆச்சரியமாக இருக்கிறது. தேவிகா தனது திரை வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்த போதும் கண்ணதாசன் பலவிதமான சவால்களை எதிர்கொண்டிருந்தார். இந்த நட்பு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தது. தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்த்து கலையையும் தனிப்பட்ட மரியாதையையும் அவர்கள் கடைசி வரை காப்பாற்றினார்கள். இந்த நட்பு என்பது உடல் சார்ந்ததோ அல்லது வெறும் கவர்ச்சி சார்ந்ததோ அல்ல. அது அறிவார்ந்த பரிமாற்றம் மற்றும் பரஸ்பர மரியாதை சார்ந்தது. இதனால்தான் தசாப்தங்கள் கடந்தும் இந்த நட்பை பற்றி இன்னும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த அழகான நினைவுகள். நடிகை தேவிகா மற்றும் கவிஞர் கண்ணதாசன் இடையேயான அந்த தோழமை ஒரு நல்ல நட்பிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர்கள் இருவரும் இன்று நம்மிடையே இல்லை என்றாலும் அவர்கள் விட்டு சென்ற பல கலைகள் இன்று நம்மோடு பயணிக்கிறது. அந்த நட்பின் சுவடுகளும் என்றும் நம் நினைவில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இத்தகைய கலைஞர்களின் நட்பை பற்றி மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.